காதல் காதல் எங்கேயும் காதல் என்றென்றும் காதல் என்றென்றும் காதல். நாளைக்கு நான் வேணா ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டுறேன். நீ மதுரைக்கு காலேஜுக்கு போகும்போது நானும் உன் கூட வர்றேன். கல்யாணத்துக்கு முன்னாடியே வேணா ஒரு இவரு யார பார்த்து என்ன பேச்சு பேசுறீங்க? அதுக்கெல்லாம் வேற ஆள பாருங்க. ஆமா, மூஞ்சி முகரையும் பாரு. என்னைய பார்த்து அப்படி ஒரு வார்த்தை கேட்கணும்னு உங்களுக்கு எப்படி தோணுது? இன்னுமே என் மூஞ்சிலே முடிக்காதீங்க. ஆளும் மூஞ்சியும் சைஸும் பாரு. படிச்சிருக்காங்கன்னு தான் பாரு, என்னத்தை தான் படிச்சாங்களோ. இவருக்காக நம்ம தான் ஒவ்வொரு விஷயத்தையும் இறங்கி 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 பார்த்து பண்ண வேண்டியதா இருக்கு. ஆனா இவர் நமக்காக ஒரு துரும்ப கூட அசைக்க மாட்டேங்கிறாரு. இன்னமே மூஞ்சிலே முழிக்க கூடாது. இவ்வளவு பேசிட்டு கொஞ்சமாவது அந்த வருத்தம் மூஞ்சில தெரியுதான் பாரு. இவ்வளவு பேசியிருக்காரு, நானும் இவ்வளவு கோவப்பட்டு கத்துறேன். கொஞ்சமாவது தான் பண்றது தப்புன்னு அவருக்கு தெரியலையாப்பா? இல்ல ஐசு, இல்ல, நீ கொஞ்சம் பொறுமையா யோசி. இந்த முத்துக்குமார் அப்படியெல்லாம் பேசுற ஆளா? ஆமா 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 ஆமா, நம்ம மனசுல இருக்கிற காதலை நம்ம வாயாலேயே வெளியே சொல்ல வைக்கிறதுக்கு எவ்வளவு நாளா பொறுமையா காத்துக்கிட்டு இருந்தாரு. அப்படிப்பட்ட ஆளு இப்படியெல்லாம் பேச மாட்டாரே. அப்ப இதுல ஏதோ விஷயம் இருக்கு. நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டு கத்திட்டேனோ. சும்மாவே முத்துக்குமாரு லேசப்பட்ட ஆளு கிடையாது. இப்ப ஆரையானதுக்கு அப்புறம் கேட்கவே வேணாம். கொய்யால இந்த வாரேன். என்ன என்னை பார்த்தா எப்படி தெரியுது? போதும், எத்தனை தடவை டாய் டாய் டாய்? இல்ல கொஞ்சம் நல்லா பாக்குறேன் ஐசு. என்ன என்னைய பார்த்தா எப்படி தெரியுது? இல்ல எப்படி தெரியுதுன்னு கேக்குறேன். இந்த சேமி ஐஸ் இருக்குல்ல, சேமி ஐஸ், ஆமா, அதுல அங்கங்க ஜவ்வரிசியை ஒட்ட வச்ச மாதிரி ஒரு ஐஸ் இருக்கும். நீ பாத்திருக்கியா? சேமியா ஜவ்வரிசி ரெண்டும் கலந்த மணிக்கு. ஆமா, நிறைய தடவை வாங்கி சாப்பிட்டுருக்கேன். நல்ல குளு 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 குளுன்னு அந்த ஐஸ் பெட்டிக்குள்ள இருந்து வெளியே எடுக்கும் போது அப்படியே ஆவி பறக்கும். பாத்திருக்கியா? பாத்திருக்கேன். அந்த ஐஸ் இருக்குல்ல, அந்த ஐஸ், ஆமா, அந்த ஐஸ நல்லா உமிஞ்சி உமிஞ்சி சாப்பிடும் போது எப்படி இருக்கும் தெரியுமா? அப்படி இருக்கும். எப்படி இருக்கும்? அப்படி இருக்கும். அந்த ஐஸ சாப்பிட்டு முடிச்ச உடனே கடைசியில ஒரு குச்சி இருக்கும் பாத்தியா? ஆமா, நீ அப்படித்தான் இருக்க. குச்சி மாதிரியா? ஆமா, உனக்கு ஐஸ்வர்ய லட்சுமின்னு பேர் வச்சதுக்கு ஐஸ சப்பி போட்ட குச்சின்னு வச்சிருக்கலாம். இன்னும் கைக்கு கிடைக்க மாட்டேங்குது நேரம் பார்த்து. நில்லுங்க, பாரு உங்கள என் கையில மட்டும் நீங்க சிக்கி பாருங்க. நில்லுங்க. எங்க எங்க அவரு ஒரு இடத்துல நிக்கிறாரான் பாரு. எங்கதான் போனாரு? மாட்டினீங்களா? யாரு யார் மாட்டினது? நீங்கதான் நீங்கதான். நான் தானா? என்னைய பார்த்தா ஐஸ் சாப்பிட்டு சப்பி போட்ட குச்சி மாதிரியா இருக்கு. சும்மா சொன்ன ஐசு. நீ எவ்வளவு அழகா கொடி மாதிரி இருக்க தெரியுமா? உனக்கு ஐஸ்வர்ய லட்சுமின்னு பேர் வச்சதுக்கு பூங்கொடின்னு பேர் வச்சிருந்திருக்கலாம். அப்படியே பூங்கொடி மாதிரி தான் இருக்க. அப்புறம் எதுக்கு முதல்ல அப்படி சொன்னீங்க? நீ ஏதோ ஒரு மூடுல கோச்சுக்கிட்டு போனேல, அதான் உன் மைண்டை டைவர்ட் பண்றதுக்காக இன்னும் கொஞ்சம் கோவத்தை ஏத்தி விட்டேன். ஆமா ஆமா, அந்த கணக்கு வேற இருக்கு. அம்மா, அது என்ன, நான் மதுரைக்கு காலேஜுக்கு போற மாதிரி போகணுமா? இவர் பின்னாடியே லீவ் போட்டு வருவாராம். லீவ் போட்டு வந்து ஏன் மதுரைக்கு தான் போகணுமா? பக்கத்துல தானே கொடைக்கானல் இருக்கு, அங்க வேணா போவோமா? வேண்டாம் வேண்டாம், கொடைக்கானல்ல செலவு அதிகமாகும். அட கஞ்ச பிசுனாரி, அப்ப கூட தெரியாம சொல்லிட்டேன். மன்னிச்சுக்கோன்னு ஒரு வார்த்தை கேட்க தோணுதான்னு பத்தியா? அப்படி பார்த்தா நீ தான் இப்ப அப்படி கேட்ட. நான் சும்மா கேட்டேன். நானும் சும்மா தான் கேட்டேன். அது எனக்கு தெரிஞ்சிருச்சு. எதுக்காக அப்படி பேசுனீங்க? நான் அப்படியே உங்ககிட்ட கோச்சுக்கிட்டு கொஞ்ச நாள் பேசாம இருப்பேன், அப்படியே கல்யாணத்தை அந்த சாக்கில தள்ளி போட்டுடலான்னு தானே? அட, என் ஐஸ் இவ்வளவு புத்திசாலியா? அப்ப அதுதான் காரணமா? கண்டுபிடிச்சிட்டே ஐஸ். அப்புறம் என்ன? இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம் வேண்டான்னு நானும் எவ்வளவோ சொல்லி பாக்குறேன், நீயும் கேக்குற மாதிரி இல்ல. இப்படி ஏதாவது உன்னைய கோவப்பட்டு பேசி உசுப்பேத்தி விட்டா என் கூட கொஞ்ச நாளைக்கு பேசாம இருப்பேல.
நானும் நீ முறுக்கிக்கிட்டு கோச்சுக்கிட்டு போயிருவ, கொஞ்ச நாள் பேசாம இருப்ப, நானும் கொஞ்ச நாள் நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தேன். ஆனா 2 செகண்ட் கூட ஆகல, கண்டுபிடிச்சிட்டியே. நான்லாம் அப்படிதான் கொஞ்சம் புத்திசாலி தான். ஆமா அது என்ன நிம்மதியா இருக்கலான்னு? அதாவது ஐசு, கல்யாண பேச்சை எடுக்காம நிம்மதியா இருக்கலாம்னு. நீ இல்லாம இல்ல. கொஞ்சமாவது கடனை அடைச்சுக்கிறேன் ஐசு. இப்போ முழுசா அடைக்கலைனாலும் கொஞ்சம் பாதியாவது அடைச்சிட்டோம்னா சரி, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குன்னு ஒரு தைரியம் இருக்கும். அதுக்குள்ள உங்க அப்பாவும் கொஞ்சம் மனசு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் சொல்றேன், கொஞ்சம் பொறுத்து பண்ணுவோம். எங்க அப்பாவா? நான் எதுக்கு கல்யாணத்துக்கு அவசரப்படுறேன்னு தெரியுமா? அதைத்தானே ஐசு கேட்க கேட்க சொல்லாம இருந்த. எங்க அப்பா அன்னைக்கு உங்ககிட்ட பேசிட்டு போனார்ல கோவமா, நானும் அவரை சும்மா டம்மி பீஸ்ன்னு தான் நினைச்சேன். அவர் என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா? உங்க ஃப்ரெண்டு சுப்பிரமணியம் அவங்க அப்பா இருக்கார்ல, அவர்கிட்ட ஃபோன்ல பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நடந்து போச்சு, மன்னிச்சிருங்க, நீங்க வந்து பொண்ணு பார்த்தீங்கல்ல, வேணா மேற்கொண்டு பேசுவோமா அப்படின்னு கேட்டிருக்காரு. பாத்தியா குண்டு மச்சான் என்ன வேலை பாக்குறாருன்னு. அப்புறம் அவரு கொஞ்சம் கோவமா பேசிட்டாரு. நீங்க வான்னா வாரதுக்கும் போன்னா போறதுக்கும் நான் என்ன நீங்க வச்ச ஆளா அப்படின்னு கேட்டுட்டாரு. அதை கேட்டதுல இருந்து எங்க அப்பாவுக்கு கொஞ்சம் ஈகோ வேற ஆயிடுச்சு. அது சும்மாவே ரொம்பதான் இருக்கு. கதையை மட்டும் கேளுங்க. சரி சொல்லு. உடனே எங்க அப்பா என்ன பண்ணிட்டாரு, தரகரை கூப்பிட்டு உடனே என் பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பாருங்கன்னு சொல்லிட்டாரு. என் ஜாதகத்தையும் தூக்கி கொடுத்துட்டாரு. அந்த குண்டு மச்சான கும்மு கும்முன்னு கும்மிடுவோமா? அதுக்கு தான் கல்யாணத்துக்கு நான் அவசரப்படுறேன். நீங்க வந்து பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க, எப்படியும் எங்க அப்பா பொண்ணெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு தான் சொல்லுவாரு. நான் ஒரு 2 நாள் சாப்பிடாம அடம் பிடிச்சு நீங்க வந்து கேட்ட அன்னைக்கே பிடிவாதம் பிடிச்சு நான் இவரை தான் கட்டுவேன்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க, எங்க அப்பா அப்படி எப்படி எப்படி எப்படின்னு கொஞ்சம் கோவப்படுவாரு, சண்டை போடுவாரு. அதுக்கப்புறம் வழிக்கு வந்து தானே ஆகணும். அப்படி ஒரு வேளை வரலன்னா நம்ம 2 பேரும் நம்மளா போய் கல்யாணம் முடிச்சுக்கிட்டு எங்க அப்பா முன்னாடி போய் நிற்போம். கும்பிட்டு தானே விஷயம், இதுக்கு தானே அவ்வளவு பெரிய முடிவு எடுத்த? இது உங்களுக்கு சின்ன விஷயமா தெரியுதா? ஆமா, உங்க அப்பா குண்டு மச்சான்லாம் ஒரு ஆளு, அவருக்கெல்லாம் பயந்துகிட்டு பாயசு போ. உனக்கு உங்க அப்பாவை பத்தி தெரிஞ்ச அளவுக்கு இந்த முத்துக்குமார பத்தி தெரியல. அவர் எப்படிப்பட்ட ஆளா? அவரு சாதாரண ஆளா இருக்கும் போதே 40 அடி பாய்வாரு. இப்ப 6 வேற ஆயிட்டாரு, 400 அடி பாய்வாரு. பாஞ்சு பாஞ்சு என் ஐசு தூக்கிட்டு போயிட மாட்டேன். உங்க அப்பா மட்டும் உனக்கு வேற ஒரு மாப்பிள்ளைய கொண்டு வந்து நிறுத்தட்டும், அதுக்கப்புறம் பாப்ப நீ இந்த முத்துக்குமார் யாருன்னு. அப்பப்பா இப்பவே பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இப்ப பாக்குறது குமாரு, நீ முத்துக்குமார பார்த்தது இல்லையே. பில்டப் எல்லாம் ரொம்ப ஓவராத்தான் இருக்கு, கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. எங்க அப்பா மட்டும் எனக்கு ஒரு மாப்பிள்ளைய கொண்டு வந்து நிறுத்தட்டும், அப்ப மட்டும் நீங்க வந்து என்ன செய்யறதுன்னே தெரியல ஐசுன்னு கைய பசஞ்சுக்கிட்டு நில்லுங்க. அப்ப இருக்கு உங்களுக்கு ஐஸ்வர்யா யாருன்னு நான் காட்டுவேன். ஏன் இப்ப காட்டேன்? ஏன் இவ்வளவு நேரம் பார்த்தது பத்தலையா? உனக்கு வாய் தான். வாயுள்ள பிள்ளை தான் பிழைக்கும் அறை. அது என்னமோ உண்மைதான், உனக்கு வாய் இருக்கிற வரைக்கும் உன்னை யாராலையும் அடிச்சுக்க முடியாது ஐசு. தேங்க்யூ தேங்க்யூ. சரி கிளம்பட்டா, நேரம் ஆச்சு. சரி நானும் கிளம்புறேன். பார்த்து பந்தோஸ்தா இருக்க சொல்லு அந்த குண்டு மச்சான. எங்க அப்பாவை ரொம்ப தான் ஓட்டுறீங்க. உங்க அப்பா பண்ற வேலைக்கு அப்புறம் வேற என்ன செய்வேன்? கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்கு அவருக்கு. நானும் பார்க்கத்தான் போறேன், இப்படி பேசுற வாயை அன்னைக்கு என்ன செய்யுதுன்னு நானும் பார்க்க தான் போறேன். சரி கிளம்புறேன், என்ன பாய். பார்த்து போயிட்டு வா. நான் பார்த்து போயிடுவேன், எங்க வீடு பக்கத்துல தான் இருக்கு, நீங்க பார்த்து போங்க. பாய். பாய். என்ன? போயிட்டு வரேன் என்ன. பார்த்து போ. நீங்களும் பார்த்து போங்க. நைட்டு மெசேஜ் பண்றேன். நான் ஃபோன் பண்றேன். பார்த்து போ பார்த்து போ. சரி போயிட்டு வரேன். போயிட்டு வரேன். போயிட்டு வரேன். போயிட்டு வரேன். பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. முத்தம் முதல் முத்தம் அது இதயம் திறக்கின்ற வழி என அறிஞ்சிடு. முத்தம் முதல் முத்தம் அது உயிரை பரிமாறும் குழல் என புரிஞ்சிடு. பார்த்து போ, பின்னாடியே போய் விழுந்துடாத. ஏற்கனவே விழுந்துட்டேன். ஐயோ நான் கிளம்பிட்டேன். ஐசு ஐசு. மேடம் என்ன மேடம்? சார் எங்க?
சார் கிளம்பிட்டார்ல மேடம், உங்களுக்கு தெரியாதா? எங்ககிட்ட சொல்லவே இல்லையே. ஐயோ அப்படியா? எங்க போயிருக்காரு? மேடம் அதுவும் உங்களுக்கு தெரியாதா? தெரியாது. எங்க டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிருக்காரு? அவரு நார்த் மெட்ராஸுக்கு போயிட்டாரு மேடம். அப்படின்னா அது ரொம்ப தூரமா? தமிழ்நாட்டோட கடைசி. நான் கூட யோசிச்சேன், எதுக்குடா இங்க இருந்து அவ்வளவு தொலைவுக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போறாருன்னு. என்ன மேடம் உங்களுக்கு தெரியாதா? நான் நீங்க எல்லாரும் கூட போயிருக்கீங்கன்னு தான் நினைச்சேன். இல்ல, எனக்கு தெரியாது. மேடம் எதுவும் பிரச்சனையா மேடம்? இல்ல. நிறுத்து நிறுத்து நிறுத்து. எக்ஸ்கியூஸ் மீ சார். என்னம்மா மறுபடியும் வந்துட்டீங்களா? சார் என்னோட மணி கிடைச்சதா? ஏம்மா இங்க பாருங்கம்மா, உங்க பணம் காணாம போனது கடல்ல கரைச்ச பெருங்காயம் மாதிரி. அதையெல்லாம் தேடுறதுங்கிறது அவ்வளவு லேசப்பட்ட காரியம் கிடையாது. எங்க தொலைச்சீங்க, எப்படி தொலைச்சீங்கன்னு உங்களுக்கு தெரியல. தொலைச்சதுக்கு உண்டான ஆதாரத்தையும் இப்படி குப்பையில தூக்கி போட்டு வந்துட்டீங்க. நாங்களும் குப்பை தொட்டியை கிளறி பார்த்துட்டோம், ஒன்றும் தடையும் கிடைக்கல. சார் அப்ப என்னோட மணி கிடைக்காதா? 50,000 சார். அதான் அன்னைக்கே சார் சொன்னார்லம்மா, 50,000 இருந்தாலும் சரி 5 லட்சமா இருந்தாலும் சரி எங்களுக்கு ஒண்ணுதேன். அதுவும் இல்லாம சார் இப்ப ஸ்டேஷன்ல இல்ல, டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிட்டாரு. இந்த புது இன்ஸ்பெக்டர் வருவாரு நாளைக்கு. அவர் வந்ததுக்கு அப்புறம் வேணா நான் மறுபடியும் சொல்றேன். அவர் எப்படி டீல் பண்றாருன்னு பாப்போம். கண்டுபிடிச்சு கொடுத்தா வாங்கிக்கோங்க. அவ்வளவுதான். அப்ப என்னோட மணி கிடைக்காது. அதைத்தானே நாங்க ஆரம்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஓ மை காட். சோஃபி. அலெக்ஸ் பாரு அலெக்ஸ், என்னோட மணி தெஃப்ட் ஆனது தான் போல, கிடைக்காது. சோஃபி லீவ் இட் தட் மேட்டர். நீ சொல்லுவ, மணி நான் ஏர்ன் பண்ணேன், நீ பண்ணல. ஏம்மா உங்க புருஷன் முன்னாடி சண்டையெல்லாம் அங்கிட்டு போய் வச்சுக்கோங்கம்மா. சரி சார் இப்படி பேசுறீங்க. நானே என்னோட மணி தெஃப்ட் ஆயிடுச்சு கிடைக்காதுங்கிற கவலையில என்னோட அலெக்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கேன். நீங்க ஒரு பிசி. இதுவே இன்ஸ்பெக்டர் சாரா இருந்தா நான் எப்ப கேட்டாலும் காமா பதில் சொல்லுவாரு. நீங்க ஏன் சார் இப்படி பேசுறீங்க? ஏம்மா எங்களுக்கு வேற வேலை இல்லையாம்மா, உங்க கேஸ் ஒன்னையே பாத்துக்கிட்டு இருந்தா முடியுமா? சரி கிளம்புங்க. பணம் கிடைச்சா சொல்லி அனுப்புறேன். அட்ரஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்கல்ல, கிளம்புங்க. போலாம் அலெக்ஸ். வா சோஃபி, நான் தான் சொல்றேன்ல, விடு வா போலாம். ஏனே இவங்க யாரு? அவங்க 2 பேரும் ஏதோ ஆங்கிலோ இந்தியன் போலமா. அந்த பையன் ஏதோ டெலிவரி பாய் வேலை பார்க்குறான் போல. இந்த பொண்ணு மதுரையில் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குது. பணத்தை தொலைச்சிட்டாங்க பஸ்ஸில் வரும்போது. அதுக்கு சார்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு ஓயாமல் புலம்பிக்கிட்டே கிடந்தது. புருஷன் பொண்டாட்டியா? ஆமாம், ஏதோ அவங்க முறைப்படி கல்யாணம் பண்ணியிருக்காங்க போல. அவங்க கலாச்சாரம் வேற, நம்ம கலாச்சாரம் வேற. சாரி அம்மா, ஆனாலும் உங்ககிட்ட சொல்லாமல் போயிட்டாரு. ஏம்மா பாத்தியா நீ பண்ண வேலை இப்ப எங்க வந்து நிக்குதுன்னு? அவங்க பேசுனதை கேட்டதை சொன்னேன். இப்ப என் வெற்றி எங்க போயிருக்காருன்னே எனக்கு தெரியல. அட்ரஸ் கூட கொடுக்காம போயிட்டாரு. என்னை உங்ககிட்ட அட்ரஸ் கொடுத்துருக்காரா? அட்ரஸ்ன்னு என்னம்மா பெருசா இருக்கு? அங்க குவார்டர்ஸ்ல தான் தங்குவாரு. ஏம்மா அவருக்கு ஒரு போனை போட்டு பேச வேண்டியதானே? பாருமா. ஏதோ குடும்ப தகராறு போல. சரி நம்ம வேலையை பார்ப்போம். ஏம்மா நீ என்னத்தம்மா ஒட்டுக்காட்டு என்னத்தம்மா வளர்ன? இங்க பாருமா, அந்த பிள்ளை கல்யாணம் ஆன பிள்ளையா. கேஸ் விஷயமா அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்திருக்கு. அவர் தான் திரும்ப சொன்னார்லம்மா, நான் எந்த தப்பும் பண்ணலன்னு. இப்போ உன் பேச்ச கேட்டு இப்படி நான் எப்படி வந்து நிக்கிறேன்னு பாரு. நான் பார்க்கும்போது அப்படித்தான் பேசினாங்க வளரு. ஐ லவ் யூலாம் ஓயாம சொல்லிக்கிட்டு இருந்தாரு. சினிமாவுக்கு போவோமான்லாம் கேட்டாரு. நீ என்னத்தை காட்டு தொலைஞ்சியோ, என்னைக்கு காட்டு தொலைஞ்சியோ? அது இந்த மலரோட குழந்தைனுக்கு பரிசம் போட்டாங்கல்ல, அப்ப நானும் நாச்சியாரும் கூட ஒரு சூப்பர் மார்க்கெட் புதுசா திறந்துருக்காங்கன்ட்டு அங்க முதல்ல போனோம்ல, அன்னைக்குதான். அன்னைக்கா நீ அவரை சூப்பர் மார்க்கெட்ல பார்த்த? ஆமா, அன்னைக்கு வெற்றி வீட்டுக்கு நிறைய காய் வாங்கிட்டு வந்தாரு. சூப்பர் மார்க்கெட்ல இருந்து அவர் போன்ல என் கூட தான் பேசிக்கிட்டு இருந்தாரு. எனக்கு தான் ஐ லவ் யூ சொன்னாரு. அன்னைக்கா நீ இந்த பிள்ளை கூட அவரை பார்த்தேன்னு சொன்ன? உனக்கா? உன்கிட்ட பேசினாரா? இல்ல, அவர் போன்ல எல்லாம் பேசல. இல்லம்மா, அன்னைக்கு வீட்டுக்கு வந்து நாங்க 2 பேரும் தானே சினிமாவுக்கு போனோம். என்னையத்தையும் சினிமாவுக்கு போமான்னு கேட்டுக்கிட்டு இருந்தாரு. போன்ல தான்மா பேசினாரு. இல்லடி, அவர் கையில போன் எதுவுமே இல்ல. ஏம்மா அவர் கையில போன் வச்சுக்கிட்டே எல்லாம் எந்நேரமும் பேசிக்கிட்டு இருக்க மாட்டாரு. ஒரு சின்னதா பட்டன் மாதிரி இருக்கும், அதை காதுக்குள்ள வச்சுதான் பேசுவாரு. அப்படியா? எனக்கு தெரியாதே. போமா போ. எப்படி எல்லாம் பேசி உன்னையால நானும் சேர்ந்து அவரை கஷ்டப்படுத்தி
இந்த சின்ன விஷயத்த கூட யோசிக்காம இருந்துட்டேன் பாரு. எல்லாம் ஒன்னையாலதே. அழுகாத வளரு, அழுகாத. வா நம்ம மாப்பிளைய அவருக்கு போன் போட்டு பேசி வர சொல்லுவோம். ஆமா போ. அவர் அன்னைக்கு கடைசியா என்கிட்ட பேசும்போது நான் போறேன்னு சொல்லிட்டு போனாரு. எனக்கு அப்ப அதுக்கு அர்த்தம் புரியல, இப்பதான் புரியுது. போமா, எல்லாம் ஒன்னாலதான். கடவுளே, என் பிள்ளையோட வாழ்க்கையை நானே கெடுத்துட்டேனா? அவர் எத்தனை தடவை சொன்னாரு நான் எந்த தப்பு பண்ணல, எந்த தப்பு பண்ணலன்னு. கோயில்ல வச்சு சாமி மேலையும் சத்தியம் பண்ணாரு. கொஞ்சம் கூட நம்பாம இருந்துட்டமே. அன்னை தந்தை கண்டதில்லை நான் கண் திறந்த பின்பு என் அத்தனை உறவும் மொத்தம் கண்டேன் உன்னை கண்ட பின்பு. என் பயணமோ தொடங்கவே இல்லை, அதற்குள் அது முடிவதா விளங்கவே இல்லை. நான் கரையாவதோ இல்லை நுரையாவதோ வளர்பிறையாவதோ சொல்லில் உள்ளதடே. காதல் வந்தா சொல்லி அனுப்பு, உயிரோடு இருந்தா வருகிறேனே. இன்னைக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சார் வந்திருப்பாரோ? வந்தா கொஞ்ச நேரம் கூட ஸ்டாஃப் ரூம்ல உட்காந்துருக்கவே மாட்டாரு. வந்த கையோட சைனை போட்டு கிளாஸுக்கு ஓடிடுறது. அவர் கிளாஸ் ரூமுக்கு போக முன்னாடி அவரை பிடிச்சு ஒரு வார்த்தையாவது பேசிடணும். மலர், அரவிந்த், இன்னைக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சா? ஆமா லேட் ஆயிடுச்சு. உங்களுக்கு எப்படி தெரியுது? நீ வருவேன்னு ரொம்ப நேரமா இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் மலர். எதுக்கு? நான் உங்ககிட்ட அன்னைக்கு கேட்டதுக்கு நீ இன்னும் பதிலே சொல்லலை. அரவிந்த், அது எனக்கு அந்த மாதிரி அபிப்பிராயம்லாம் எதுவும் இல்லை அரவிந்த். அன்னைக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கேட்டப்போ வீட்டில் வந்து பேசுங்கன்னு சொன்னேன். ஆனா எனக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் இல்லை. சாரி. மலர், என்ன மலர் இப்படி சொல்ற? நீ சொன்ன ஒரு வார்த்தைக்காக நான் எத்தனை வருஷமா காத்திருக்கேன். இப்படி பேசுற மலர். சாரி அரவிந்த், எனக்கு அந்த மாதிரி எண்ணம் எதுவுமே இல்லை, வரமாட்டேங்குது. மலர், இவ்வளவு அசால்ட்டா சொல்ற. நான் உன்னையவே இத்தனை வருஷமா மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு நான் எப்படி வாழ்ந்துகிட்டு இருந்தேன்னு எனக்கு தான் தெரியும். ஒரு வேலையை வாங்கிட்டு என்னை வந்து எங்க வீட்டில் பாருங்க கேளுங்கன்னு சொல்லிட்டு இப்படி எதுவுமே தெரியாத மாதிரி பேசினேனா நான் என்ன மலர் பண்றது? ஐயோ சாரி அரவிந்த், நான் அப்பா அப்படி சொன்னேன்னா அது அது அப்பா அப்பா வந்து எனக்கு எப்படி நான் என்ன சொல்லி உங்களுக்கு புரிய வைப்பேன்? அரவிந்த், நான் சொல்றத கரெக்டா புரிஞ்சுக்குவீங்களா? நீ திக்கி திக்கி தட்டி தட்டி பேசுறத பார்த்தா என்னைய தட்டி கழிக்க போறேன்னு தோணுது. இல்ல அப்படி இல்ல அரவிந்த். அது நீங்க அப்போ காலேஜ் டைம்ல அந்த மாதிரி சொன்னப்போ எங்க வீட்டு சூழ்நிலை சரியில்லை. அத படக்குன்னு சொன்னா உங்க மனசு கஷ்டப்படும்னு நான் படிச்சு ஒரு வேலையை வாங்கிட்டு வந்து பாருங்கன்னு சொன்னேன். அப்போ அந்த வயசுல நான் முடியாதுன்னு சொல்லியிருந்தா நீங்க ரொம்ப வருத்தப்பட்டு உடஞ்சு போயிருப்பீங்கல்ல, அதனால அப்படி சொன்னேன். இத்தனை வருஷம் என்னைய காத்திருக்க வச்சு இப்ப இப்படி சொல்றதுக்கு அப்பவே அப்படி சொல்லியிருந்திருக்கலாம் மலர். இல்ல நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அப்ப நான் அப்படி சொல்லியிருந்தா நீங்க சரியா படிக்காம கொஞ்சம் மன கஷ்டமாகி என்னென்னமோ ஆயிருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப பாருங்களேன், படிச்சு நல்ல ஒரு உத்தியோகத்துல இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு 1000 பொண்ணுங்க கிடைப்பாங்க. எனக்கு 1000 பொண்ணுங்கள்லாம் வேண்டாம். எனக்கு நான் விரும்புகிற மலர் மட்டும் போதும். நான் இத்தனை வருஷமா ரொம்ப நம்பிக்கையோட காத்திருந்தேன் மலர். இப்போவும் அதே நம்பிக்கையோட தான் உன் முன்னாடி வந்து நிற்கிறேன். என் நம்பிக்கையை வீணாக்கிறாத மலர். நீ நல்லா யோசிச்சு எனக்கு ஒரு நல்ல பதிலை சொல்லு. நான் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். நீ இப்போ ஸ்கூலுக்கு போ, நானும் பேங்க்கு கிளம்புறேன். எனக்கு ஒரு நல்ல பதிலை சொல்லு மலர். இல்ல அரவிந்த், இல்ல. நீ இப்போ ஒன்றும் சொல்ல வேண்டாம் மலர். போ, ஸ்கூலுக்கு போ. போயிட்டு நல்லா யோசிச்சு சொல்லு. என்ன போ. அரவிந்த், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்களேன். இல்ல மலர், அவசரப்பட்டு ஒரு பதில சொன்னேன்னா அதுக்கப்புறம் நீயே வருத்தப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீ கொஞ்சம் நல்லா யோசி. சரியா? போ. என்னண்ணே அவங்க கிட்ட இப்படி பேசுறீங்க? ஏன்னே, நான் உங்ககிட்ட அடிக்கடி ஒன்று கேட்டுக்கிட்டே இருப்பேனே, உங்களுக்கும் மலரக்காக்கும் என்ன சம்மந்தம்னு. அது இதுதானே? என்னே, ஆனாலும் அந்த அக்காவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல்லண்ணே. கருப்பண்ணே வீட்டுக்காரம்மாண்ணே.
அது உனக்கும் எனக்கும் தான் தெரியும், மலருக்கு தெரியாதுல்ல. சரி, அதுக்கு மலரை குழப்பி விடுறது மட்டும்தான் என்னோட பிளான். மலருக்கு இப்போ எதுவுமே ஞாபகம் இல்லை. அந்த கருப்பன் ஒரு பிளான்ல இருக்கான். ஞாபகமே இல்லாத தன் பொண்டாட்டியை திரும்ப காதலிக்க வைக்கணும்னு. அதை நடக்க விடவே கூடாது. அவங்க 2 பேரையும் நிரந்தரமா பிரிக்கணும். அதுக்காகத்தாண்டா நான் இந்த ஊருக்கே டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்படியாண்ணே? ஆமா, நானே என்னடா செய்யறது ஏதுடா செய்யறதுன்னு முழிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். வந்து இங்க ஒரு வேலையும் பார்க்காம வெட்டியா உட்காந்துக்கிட்டு இருக்கமேன்னு. ஆனா கடவுள் பாத்தியா என் பக்கம் இருக்காரு. கரெக்டா எனக்குன்னு ஒரு சந்தர்ப்பத்தை எவ்வளவு அழகா கொடுத்துருக்காருன்னு பாத்தியா. இதை நான் மிஸ் பண்ணுவேனா? கரெக்டா யூஸ் பண்ணி அவங்க 2 பேரையும் நிரந்தரமா பிரிக்கிறது மட்டும்தான் என்னோட வேலை. பிரிச்சு அதுக்கப்புறம் அந்த அக்காவை நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்ட போறீங்களாண்ணே? ம். வாங்க மிஸ்டர் கருப்பன். அட, கருப்பன் இப்ப சாமியா? அப்ப கருப்பசாமி கரெக்டு தான். விக்கி, உடம்பு இப்ப எப்படிப்பா இருக்கு? நல்லா இருக்கே. அடிக்கிறதே அடிச்சிட்டு அப்போன்னு கொஞ்சம் வேற செய்றீங்களா? விக்கி, உடம்பு எப்படிப்பா இருக்கு? இப்ப பரவாயில்லையா? ஏன்னே இத்தனை நாள் பெட்டில் இருந்திருக்கேன், கேட்குறீங்க கேள்வி? முத்து தானே அடிச்சிருக்கான், எப்படி அடிப்பான்னு உங்களுக்கு தெரியாதா? கொஞ்சம் விட்டுருந்தா செத்துருப்பேன்னே. சரி, அதுக்கு தான் கேஸ் போட்டுட்டீங்கல்ல. ஆமா, நீ என்னமோ கிரிமினல் வேலையெல்லாம் பார்த்ததா கேள்விப்பட்டேன். ஏன் கிரிமினல் வேலையை உங்க தம்பி மட்டும்தான் பார்க்கணுமா? அவர் என்ன குத்தகைக்கு எடுத்திருக்காரா? இனி கொஞ்சம் அமைதியா இருங்கண்ணே. போடா விக்கி போ, இவருக்கெல்லாம் பயந்துக்கிட்டு. அவர் ஒன்றும் செய்ய மாட்டாருடா, புள்ள பூச்சி. அவர் தம்பிய எந்த வேலையும் பார்க்க விடாம வெளிநாட்டுக்கும் போக விடாம மூலையில உட்கார வச்சிருக்கேன். அப்பவும் ஒன்றும் செய்யல. இப்ப அவர் பொண்டாட்டிய குழப்பி விட்டுக்கிட்டு இருக்கேன். இப்பயும் ஒன்றும் செய்யல. சும்மாவே ஒன்றும் செய்ய மாட்டாரு. இப்ப சாமி வேற. சாமி சைவ சாமி வேற. என்ன சாமி? சும்மாவே சைவம். இப்ப சாமி வேற. அப்ப கேட்கவா வேணும்? விக்கி, உனக்கு ஒரு கதை சொல்றேன் கேளேன். ஒரு ஊர்ல ஒரு பொண்ணு இருந்தது. அந்த பொண்ணை ஒருத்தன் உயிருக்குயிரா காதலிச்சானாம். அந்த பொண்ணுக்காக அவன் தமிழ் புத்தகம் எல்லாம் படிச்சு, தமிழ் இலக்கியம் எல்லாம் படிச்சு, அதை பத்தி அந்த பொண்ணு கிட்ட பேசி, மெல்ல மெல்ல அந்த பொண்ணு மனசுல இடம் பிடிச்சு ஃப்ரெண்டாக்கி கடைசியில காதலையும் போய் சொன்னானாம். ஆனா அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சான் கேளேன். கேளுடா. அங்க என்ன பாக்குற? அவ்வளவுலாம் ஒருத்து கிடையாது. நீ என்னைய மட்டும் பாரு. மூணு கேளு. சொல்லுங்கண்ணே. அவன் ஆசை ஆசையா தன்னோட காதலை போய் அந்த பொண்ணுகிட்ட சொல்லும்போது அந்த பொண்ணு நீங்க நல்லா படிச்சு ஒரு வேலையில சேர்ந்து அதுக்கப்புறம் எங்க வீட்டுல வந்து பொண்ணு கேளுங்கன்னு சொல்லிச்சான். இந்த கேன பையலும் என்ன பண்ணியிருக்கான், அதை நம்பிக்கிட்டு சின்சியரா படிச்சு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி ஒரு வேலைக்கு போயிட்டு வந்து நின்னா பக்கத்துல நிக்கிற ஒருத்தனை காட்டி என் வீட்டுக்காரன்னு சொல்றாடா. அதுவும் ஜஸ்ட் ஒரு 3 மாச கேப்ல. இது எப்படி தெரியுமா இருக்கு? காத்திருந்தவன் பொண்டாட்டிய நேத்து வந்தவன் கொண்டு போனானாம். அந்த கதையா இருக்கு. ஏண்டா விக்கி, நான் ஒரு தடவை உனக்கு ஒன்று சொன்னேன்ல, இவரு தான் கையாலேயே தான் கண்ணை குத்துற நிலைமை ஒரு நாள் வரும், நான் அதை பார்க்க தான் போறேன்னு. உனக்கு ஞாபகம் இருக்கா? உனக்கு எதுவும் மறக்கலை இல்லை? ஞாபகம் இருக்குன்னே, மறக்கலை. ஆனா என்கிட்ட இருந்து தட்டி பறிச்ச அந்த பொண்ணுக்கு இப்ப எதுவுமே ஞாபகம் இல்லை, என்ன தவிர. அப்ப நான் சும்மா விடுவனா? என்ன மிஸ்டர் கருப்பன், நான் சும்மா விடுவனா? பதில் பேச முடியல. இன்னமே உங்களால எதுவுமே பேச முடியாது. விக்கி, உனக்கு ஒண்ணு தெரியுமா? ஆசை ஆசையா காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. யார? என்கிட்ட இருந்து தட்டி பறிச்ச அந்த பொண்ண. இப்ப அந்த பொண்ணுக்கு இவர் தான் புருஷங்கிறதே ஞாபகம் இல்ல. அதுக்கு சார் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு தெரியுமா? என்ன பண்ணினாருன்னு தெரியுமா? ஒரு 4 வரி பாட்டு பாடினாரு, அவ்வளவுதான். மலருக்கு பிடிக்கும்னு லைப்ரரியில மெம்பரா சேர்ந்து தமிழ் இலக்கிய புத்தகம் ஒண்ணு விடாம படிச்சு அவ கூட பேசுறதுக்காகவே நான் அந்த வேலையை பார்த்தேன். அதுக்கே அவ மசியல. நீங்க 4 வரி பாட்டை பாடுனா மசிஞ்சிருவாளா இல்ல இறங்கிதான் வந்துருவாளா? அப்படி மலரே இறங்கி வந்தாலும் நான் தான் அத மாதிரி நடக்க விட்டுருவேனா? என்னடா பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். கடவுளா பார்த்து ஒரு நல்ல சான்ஸை கொடுத்துருக்காரு. இதை நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். எப்படி உங்க தம்பிய எதுவுமே பண்ண விடாம மூலையில உட்கார வச்சனோ அதே மாதிரி உங்களையும் உட்கார வைப்பேன். பாருங்க கருப்பன், இந்த அரவிந்தால ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு நினைச்சுதானே நீங்களும் ஒண்ணுமே செய்யாம அமைதியா இருக்கீங்க. இப்ப தெரியும், இனிமேல் தெரியும் அரவிந்தனா யாருன்னு.
ஒண்ணுமே பேச முடியலைன்னா உடனே ஒரு சிரிப்பை சிரிச்சிட்டு போயிடுறது. என்னடா அந்த அண்ணன் ரிவர்ஸில் போறாரு பாத்தீங்களா? ஸ்கூல் அந்த பக்கம் தானே இருக்கு, அதனால ரிவர்ஸ் எடுத்து அப்படியே டர்ன் பண்ணி போவான். இப்படியே இங்கே நின்னே டர்ன் பண்ணலாம்லண்ணே, யூட்டன் போட்டு போகலாம்ல. அவன் எப்படியும் போயிட்டு போறான் விடு. ஆனாலும் நீங்க கருப்பண்ணனை இப்படி சீண்டக்கூடாதுன்னே. சீண்டுனா என்ன, கோவப்பட்டுருவானா? கோவப்பட்டு என்னை அடிச்சிருவானா? அதுக்காகத்தாண்டா நான் அந்த அளவுக்கு பேசவே செய்கிறேன். இப்போ அவன் தம்பி எப்படி உன்னை அடிச்சு உட்காந்துருக்கான் மூளையில், அதே மாதிரி இவனும் என் மேலே கையை வச்சான்னு வச்சுக்கோ, அடுத்து அவன் தம்பிக்கு என்ன கதியோ அதே தான் இவனுக்கும். இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருங்க அவர்கிட்ட. ஆனால் உனக்கு முத்துக்கிட்ட இவ்வளோ வட்டி வாங்கினதுக்கு அப்புறமா அவனுக்கு கொடுக்குற பில்டப்பை குறைக்க மாட்டேங்கிற. இல்லைண்ணா, எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன். முத்து மாதிரியெல்லாம் கிடையாது இவர். அவன் கோவம் வந்தாண்டா எனக்கு நடந்தது தான், அப்படித்தான் பண்ணுவான். ஆனால் இவர் அப்படிலாம் பண்ண மாட்டாரு. நீங்கள் அதனால தான் சொல்கிறேன் ஜாக்கிரதையாக இருங்கன்னு. நீங்கள் பேசுனதை கேட்டு அவர் சிரிச்சுக்கிட்டும் போகிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குண்ணே. உனக்கே பயமாக இருக்குன்னா அப்போ அவனுக்கு எப்படி இருக்கும்? இல்லைண்ணே, எனக்கு உங்களை நினச்சி தான் பயமாக இருக்கு. என்ன விக்கி? இல்லை, நீங்கள் எதுக்கும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. நீ அவனை பார்த்தா அனாவசியமாக பயப்படுற. இல்லைண்ணே, நம்ம ஒரு அடி அடிக்கிறோம்னா பதிலுக்கு கோவப்பட்டு ஒரு அடி அடிக்கிறவங்கள ஒரு கணக்கில் சேர்த்துடலாம். அடித்ததை மனசுலேயே வச்சுக்கிட்டு சமயம் பார்த்து அடிக்கிறவங்கள இன்னொரு வகையாக கூட சேர்த்துடலாம், முத்து மாதிரி. ஆனால் இவரை எந்த கணக்குலையுமே சேர்க்க முடியாதுண்ணே. நீங்கள் இவ்வளவு பேசியும் அவர் சிரிச்சுக்கிட்டே போகிறாருன்னா நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அவனால் என்னை ஒன்றும் பண்ண முடியாது. என் மேலே கையை வச்சாலோ இல்லை என்கிட்ட ஏதாவது வம்பு வச்சுக்கிட்டாலோ அவனுக்கு தான் ஆபத்து. பார்த்து இருங்க. சரி, எனக்கு பேங்க்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். கிளாஸுக்கு போறதுக்கு முன்னாடி பேபிக்கு ஒரு கால் பண்ணி பாப்போமா? இன்னமே ஃபோன் பண்ண அட்டன் பண்ண மாட்டேன்னு சொன்னாரு. அவ்வளவு கோவக்காரரா? அதெல்லாம் இருக்காது, கண்டிப்பா அட்டன் பண்ணுவாரு. ஃபோன் பண்ணி பாப்போம். யாராவது ஒரு ஆள் இறங்கி வந்து தானே ஆகணும். 2 பேர் வீம்பு பிடிச்சிக்கிட்டே இருந்தா எப்படி? நம்ம இறங்கி போவோம். காலில் விழுந்துனாலும் பேபியை சமாதானப்படுத்திடணும். ரிங் போகுது. ஹலோ வெண்ணிலா, சொல்லுங்கம்மா. ஐயோ மாமா, அட பேபி, கால் டைவர்ட் பண்ணி விட்டுருக்கு. வெண்ணிலா மாமா. என்னம்மா? ஒன்றும் இல்லை மாமா, ஒன்றும் இல்லை. எல்லாரும் நல்லா இருக்கீங்களான்னு கேட்கறதுக்கு ஃபோன் பண்ணேன். நல்லா இருக்கோம்மா, எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மாமா ஸ்கூல் போயிட்டீங்களா? ஸ்கூல்ல தாம்மா இருக்கேன். சரி, அப்ப நான் வச்சிடுறேன். பார்த்து இருங்க. அட பேபி, என்ன வேலை பார்த்து வச்சிருக்குன்னு பாரு. அப்ப இனிமேல் எனக்கு ஃபோன் பண்ணாத, பண்ணாலும் அட்டன் பண்ண மாட்டேன்னு சொன்னது நிஜம்தானா? நம்ம தான் நம்ம பேபியை ரொம்ப குறைச்சி எடை போட்டுட்டோமோ? அச்சச்சோ, எப்படா சனிக்கிழமை வரும்? வெள்ளிக்கிழமைக்கு அடுத்து வரும் வெண்ணிலா, பொறுமையா இரு. மெசேஜ் பண்ண சொன்னாரே, பண்ணி பாப்போமா? வேண்டாம், இப்ப பண்ண வேண்டாம். கிளாஸ் முடிச்சிட்டு வந்து பண்ணுவோம். இப்ப பண்ணா ரிப்ளை பண்ணியிருக்காரா இல்லையான்னு போன் அடிக்கடி எடுத்து பார்த்து நம்ம ரொம்ப டென்ஷன் ஆயிடுவோம். வேண்டாம், சாயங்காலம் பண்ணுவோம். சரியான கேடி. நான் கூட சரி ஒரு பொழுது போன கோவம் குறைஞ்சிருக்கும்னு நினைச்சேன். முத்து, என்ன? போய் உன் தறியில் போய் நில்லு. அண்ணன் என்ன சொல்லியிருக்காரு? நீ அந்த தறியில தான் நிக்கணும்னு சொல்லியிருக்காரு. நல்லா பழக்கம் தட்டிக்கும். இங்கே வந்து நிக்கிற, போ அங்க போய் நில்லு. எனக்கு அந்த கலர் பிடிக்கவே இல்ல, பியோர் ஒயிட்டா இருக்கு. வேட்டினா அப்படிதான் இருக்கும். கணேசா, எனக்கு இந்த கலர் saree ரொம்ப பிடிச்சிருக்கு. எவ்வளவு அழகா இருக்கு பாரு, ஃபேண்டா கலர். அந்த பார்டர் பாரு, மெரூன் கலர், சூப்பரா இருக்குல்ல? அரே முத்து, நீ ஏன் கட்ட போற? இல்ல மேன், இருந்தாலும் அழகா இருக்குல்ல. நம்ம பாக்குற வேலை நமக்கு பிடிச்ச வேலையா இருக்கணும். நீ போ, நீ அந்த தறிய பாத்துக்கோ, நான் இந்த தறிய பாத்துக்கிறேன். பாத்துக்கிடுவ. நாடா அங்கிட்டும் இங்கிட்டும் போறத பாத்துக்கிட்டே நிப்ப. நீ அப்படித்தானே நிக்கிற. இங்க பாரு, அந்த தறி மாதிரி கிடையாது இந்த தறி. நீ என்ன சொன்னாலும் சரி, எனக்கு இந்த கலர் saree தான் பிடிச்சிருக்கு, நான் இங்கதான் நிப்பேன். அண்ணனுக்கு போன் போடவா? நோ, போறேன். ஒயிட் கலர் தான் நல்ல கலர், கலர் ஆஃப் பீஸ். எனக்கு அதான் பிடிக்கும், இதெல்லாம் பிடிக்கல. வா முத்து, நீ அதுல நல்லா பழகு என்ன, அதுக்கப்புறம் இதுல நெய்யறதுக்கு நான் உனக்கு சொல்லித்தரேன். அது எந்த வேலைப்பாடும் கிடையாது, நீ சும்மா நின்றுகிட்டு இருந்தா போதும். இதுல அப்படி கிடையாது, ரொம்ப நுணுக்கமான வேலைப்பாடு நிறைஞ்ச சேலை. ரொம்ப கவனமா நெய்யணும்டா. சேலையை கெடுத்துறாத, போ. விலை கூடுன சேலை வேற. போ போ, அங்கிட்டு போய் நில்லு, போ. கணேசா, உனக்கு தான் கறி நெய்ய தெரியும்னு ரொம்ப பண்ணாதடா. நானும் பழகும் போது இப்படித்தான் முழிச்சுக்கிட்டு இருந்தேன் முத்து, அதனாலதான் சொல்றேன், ரொம்ப பண்ணல. போ. என்னமோ
யானை படுத்தா எலி கூட ஏறி விளையாடுமா. யாரு யானை? நான் தான் மேன். ஆமா ஆமா சொன்னாங்க. போ 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 போய் வேலையை பாரு போ. இங்க பாரு, இந்த வாரம் ஈரோடுக்கு மீட்டிங்க்கு போகணும். நம்ம 2 பேரும் தான் போக போறோம். அண்ணன் சொன்னாரு, ஞாபகம் இருக்குல்ல? ரெடி ஆயிரு. மீட்டிங் அட்டன் பண்றதெல்லாம் எனக்கு அசால்ட். ஒரு நாளைக்கு எத்தனை மீட்டிங் அட்டன் பண்ணுவேன் தெரியுமா? அட் பர்சன் அண்ட் வீடியோ கான்ஃபரன்ஸ். சரியா சரியா, அந்த மீட்டிங் வேற இந்த மீட்டிங் வேற. தறிய பத்தி பேசணும், சேலைய பத்தி பேசணும். ஆ, என்ன முத்துக்கால என்ன ஹே டியூட். என்ன